பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தில் இருக்கின்றோம். குறிப்பாக 3வது நோம்பில் இருக்கின்றோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, நோம்பு பத்தி தான் பார்க்க போறோம். நோம்பு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இருக்குது, அதுக்கு முன்னாடி இருக்குது. குர்ஆன் அதுக்கு ஆதாரமாக யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது, எனவே நோன்பு வையுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலும் அல்லாஹ்வும் சொல்லிட்டாங்க. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுடைய முன்னோர்கள் மீது எவ்வாறு கடமையாக இருந்ததோ அவ்வாறே உங்கள் மீது கடமை என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். ரெண்டு விதமான விஷயங்கள் இங்க வந்துருச்சு. ஒன்று, நோன்பு வைப்பது ஃபர்து, உங்கள் மீது எப்படி ஃபர்தோ அதே போன்று முன்னோர்களும் வைத்தார்கள் என்ற செய்தி. இதனால் என்ன கிடைக்கும்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை ஐயம் கொள்ளக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள், முத்தகீன்களாக மாறிவிடுவீர்கள், உண்மையான முஸ்லிம்களாக, உண்மையான முஃமின்களாக, உண்மையான மூக்கினீன்களாக வாழ்வீர்கள் என்பது அல்லாஹ் கொடுத்த சான்று. நாம் நோன்பு வைக்கணும், முன்னோர்களும் வைத்திருக்கிறார்கள். நமக்கு கிடைப்பது என்ன? வெற்றி மட்டுமல்ல, தக்வா கிடைக்கும், இறையச்சம் கிடைக்கும், இறை நம்பிக்கை கிடைக்கும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கூட நோன்பு இருந்துச்சு. ஃபர்தான நோன்பு ரமலானுக்கு முன்னால் ஆஷுராவுடைய நோன்பை வைத்திருக்கிறார்கள் என்பதாக பல ஹதீஸ்கள் நமக்கு கிடைக்கின்றன. குறிப்பாக நபி அவர்கள் மீது ரமலானுடைய நோன்பு எப்பொழுது கடமையாச்சுன்னு சொன்னால் 2வது ஹிஜ்ரியில கடமையாச்சு. எத்தனை நோன்பு கிடைத்தது என்று பார்த்தால் சொல்லப்படுகிறது 9 நோன்புகள் கிடைத்தன. 9 ரமலான் கிடைத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இதுல கிட்டத்தட்ட ஒரு ரிவாயத்தின்படி 1 அல்லது 2 ரமலானுகள் 30 நோன்பாக இருந்தன, மற்றதெல்லாம் 29ஆக இருந்தது என்பதாக ஒரு செய்தி கிடைக்கிறது. காதி அபு தய்யிப் அவருடைய ஷரஹ், அவருடைய விளக்க நூல்ல நபி அவர்களுக்கு 7 ரமலான் 29 நோன்பாக கிடைத்தது, 2 ரமலான் 30ஆக கிடைத்தது என்பதாக அவர்கள் எழுதுகிறார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய அபிப்பிராயத்தின்படி ஒரே ஒரு ரமலான் தான் 30ஆக நபி அவர்களுக்கு கிடைத்தது, 30 நாட்களாக நோன்பு. மற்ற 8 ரமலான் 29ஆக கிடைத்தது என்பதாக சொல்கிறார்கள். இப்ப இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது, இப்ப நான் மேல உள்ளதுதான் சொல்லிட்டேன், எத்தனை 29 நாட்கள், எத்தனை 30. தெளிவா பார்த்தால் 29 அதிகமா இருக்குது, 30 குறைவா இருக்குது. ஆனா வருங்காலத்துல நம்முடைய நடைமுறையில பல பேர் சொல்றது உண்டு, இவங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்கப்பா, ஹஜ்ரத் தான் முடிவு பண்ணிட்டாங்கப்பா, இந்த மௌலி சாபா முடிவு பண்ணிட்டாருப்பா, இந்த காதி சாபா முடிவு பண்ணிட்டாருப்பா, लो मौलवी ने इसको तय कर दिया कि आज 29वीं तारीख खत्म हो गई, रमजान की ईद आ गई. இப்படிலாம் குற்றச்சாட்டு பல காலங்கள்ல பலவிதமான மக்கள், பலவிதமான உலமாக்கள் மீது வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பொதுவாகவே அல்லாஹு தாலா என்ன சொல்றான்னா, பிறையை பார்த்து நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நோன்பை விடுங்கன்னு சொல்றான். அதன் அடிப்படையில ரெண்டுமே சாத்தியம்தான். 30 நோன்பு என்பதும் சாத்தியம், 29 நோன்பு என்பதும் சாத்தியம்தான், அசாத்தியம் அல்ல, மும்கின் தான், முஹால் அல்ல. அப்படி இருக்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அதிகமாக கிடைத்தது நபி அவர்களுக்கு ஒரு ரிவாயத்தின்படி 8 நோன்புகள் 29, இன்னொரு ரிவாயத்தின்படி 7 நோன்புகள் 29, இன்னொரு ரிவாயத்தின்படி 2 நோன்புகள் 30ஆக கிடைத்தது, இன்னொரு ரிவாயத்தின்படி ஒரே ஒரு நோன்புதான் 30ஆக கிடைத்தது என்பதாக நமக்கு திர்மிதியுடைய ஷராஹுடைய நூல்ல நமக்கு இந்த விளக்கம் கிடைக்கிறது. எனவே இந்த விஷயத்தை, பிறையுடைய விஷயத்தை
நாம் பொதுவாக யார் மீதும் குறையோ அல்லது அவர்கள் மனோ இச்சையின்படி அதை முடிவு செய்து விட்டார்கள் என்று சொல்வதற்கோ சரியான ஆதாரம் இல்லை என்பதுதான் இந்த அடியானுடைய அபிப்பிராயமாக கருத்தாக இருக்கிறது. சொல்ல போனால் இங்க 29 என்ற ஒரு விஷயத்திற்கு ஒரு ஆதாரமாக ஒரு சம்பவத்தை சொல்கின்றேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது பனு குரைதா பனு நதீர் என்ற இரு கூட்டங்களும் இருந்தன. அவர்கள் யூத கூட்டமாக இருந்தது. மிகவும் சேட்டை செய்தார்கள், மிகவும் ஷராத் செய்யக்கூடிய, அட்டூழியம் புரியக்கூடிய ஒரு கொடியவர்களாக இருந்தார்கள், இன்னும் இருக்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலும் இருந்தார்கள் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹு தஆலா எந்த உம்மத்திற்கும் கொடுக்காத உலக தண்டனையை கொடுத்தார் அவர்களுக்கு. வஜஅல மின்ஹுமுல் கிரதத வல் ஹனாஸீர் என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கியிருக்கான். இதுல என்ன சொல்றா, இவர்களில் சிலர் ஹின்சீர்களாக, ஹனாசீர் பன்றிகளாக மாற்றப்பட்டார்கள், கிரதத்தை சில பேர் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள். இந்த தண்டனை குர்ஆன் ஹதீஸ் மூலமாக எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் தரல, இந்த உம்மத்தை தவிர, பனு இஸ்ராயலை தவிர. எனவே அப்படிப்பட்ட கொடியவர்கள் இவர்கள். அதை நீங்க காசாவை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஆண்டுகளாக அங்க இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. அல்லாஹுடைய கிருபையில் அல்லாஹு தஆலா நல்ல ஒரு செய்தி இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் நமக்கு வழங்குவான், கொடுப்பான். அப்படி பனு குரைதாவும் பனு நதீரும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் செய்து கொண்ட உடன்படிக்கை உடைத்தார்கள், தகர்த்தார்கள். இதன் அடிப்படையில அல்லாஹு தஆலா அவர்களோடு போரிட்டு அவர்களை வெளியே துரத்தி விட்டு அவர்களுடைய செல்வங்கள் மாலே ஃபை என்று சொல்லப்படுகின்ற மாலே கனிமத்தாக நபி அவர்கள் கிடைத்தது. நபி அவர்கள் அதனை யாருக்கெல்லாம் தேவையோ அவர்களுக்கெல்லாம் செலவழித்தார்கள். குறிப்பாக புதியதாக வரக்கூடிய முஸ்லிம்களுக்கான கியாம் தஆம் உணவு ஏற்பாடும் தங்கக்கூடிய வசதிகளும் செய்தார்கள். அதே போன்று மசாரிஃபே ஜிஹாத், ஜிஹாதுக்கு தேவையான எல்லா தேவைகளும் அந்த செல்வத்திலிருந்து பயன்படுத்தினார்கள் என்பது வரலாறாக இருக்கிறது. இதுவும் திர்மிதி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த கட்டத்தில், அந்த காலத்தில் நபி அவர்களுடைய மனைவியர்களாக இருக்கக்கூடிய அஸ்வாஜுல் முத்தஹராத், உம்மஹாத்துல் முஃமினீன் என்று சொல்லப்படுகின்ற, அழைக்கப்படுகின்ற நபியருடைய மனைவிமார்கள் நபியிடத்தில் நீங்க கொடுக்கிற பணம் பத்தல, நீங்க கொடுக்கிற எங்களுக்கான செலவுக்கு தரக்கூடிய ரோசி குறைவாக இருக்கிறது, எங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுங்க சொல்லும் பொழுது நபி அவர்கள் மனமுடைந்து விட்டு ஈலா செய்து கொண்டார்கள். ஈலா எப்படி செஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஒரு மாதம் வரை நான் வரமாட்டேன், உங்களிடத்தில் பேச மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொண்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்டு தொழுகைக்கு போவார்கள், தனியாக அமர்ந்து கொள்வார்கள். இப்படியே நாட்கள் கழிந்தன. நீண்ட வரலாறு சுருக்கமாக சொல்கிறேன். கடைசியில 29 நாள் முடிகிறது. ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து, யா ரசூலல்லாஹ், இந்த மாதம் 29 தான், உங்களுடைய ஈலாவை முடிச்சுக்குங்க, நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் போய் சொல்லுங்க, கேளுங்க, ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை இது. என்னன்னு நீங்க போய் கேளுங்க, ஒரு மாதம் ஈலா செய்திருந்தேன், நான் வரவே இல்லை, பேசவே இல்லை உங்களிடத்தில், எனவே என்னுடன் வாழ விரும்பினால் வாழுங்க, என்னுடைய பொருளாதாரம் இவ்வளவுதான், இல்லை என்று சொன்னால் என்னை விட்டு விலகி தலாக் வாங்கி கொண்டு சென்று மறுமணம் செய்து கொள்ளலாம் என்ற அந்த ஒரு சட்டத்தை, அந்த ஒரு விஷயத்தை, அல்லாஹ்வுடைய செய்தியை உங்களுடைய மனைவிமாரிடத்தில் சொல்லுங்கள் என்பதாக சொல்லப்பட்டது. எனவே நபி அவர்கள் இந்த கட்டளைக்கு இறங்க முதலில் ஹஜ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டிற்கு, இல்லத்திற்கு சென்றார்கள். செல்லும் பொழுது அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் 29 நாள் தானே ஆயிருக்குது, அதுக்குள்ள ஈலா முடிச்சுட்டு வந்துட்டீங்களே, எப்படி வரமாட்டேன்னு சொல்லியிருந்தீங்களே, பேச மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்களேன்னு கேட்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த மாதம் 29 நாள் தான் என்பதாக அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
என்னிடத்தில் வருகை தந்து சொன்னார்கள், மாதம் முடிந்து விட்டது, உங்களுடைய ஈலாவும் முடிந்து விட்டது, நீங்கள் சென்று உங்கள் மனைவியிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லுங்க, அந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. அது அந்த என்ன விஷயம் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அது என்ன விஷயம்னா அதான், ஒண்ணு என் கூட வாழ விருப்பப்பட்டா வாழுங்க, இல்லை என்று சொன்னால் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ என்னை விட்டு விலகி சென்று மறுமணம் செய்து கொள்ளுங்கள் என்ற விஷயம். இதனை எந்த மனைவிமார்களும் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, மனம் முறிக்க ஆசைப்படவில்லை. எல்லோரும் தௌபா இஸ்திக்ஃபார் செய்தார்கள், ரசூலோடு தான் வாழ்ந்தார்கள், இறந்தார்கள், இருந்தார்கள் என்பதுதான் வரலாறு. இப்போ இந்த சம்பவம் நான் எதற்கு சொன்னேன் என்று சொன்னால், மாதம் என்பது 30 நாட்களாகவும் இருக்கிறது, 29ஆகவும் இருக்கிறது என்பதற்கு இதுவும் சான்றாக இருக்கிறது. இதற்காக நான் இங்கே உங்களுக்கு முன்னால் முன்வைத்தேன். எனவே பெரும்பாலும் ரமலானுடைய பிறை நாட்கள், குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் 29 தான் அதிகமாக வந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 29 தான் வரும், இதுவும் தவறு. 30 தான் வரும், இதுவும் தவறு. 30 வரலாம், 29 வரலாம் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். இங்கே ஈலா என்ற ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஈலா என்பது 2 வகையாக இருக்கிறது. ஒன்று டிக்ஷனரி அர்த்தம், இன்னொன்று ஷரியத்துடைய அர்த்தம். ஷரியத்துடைய அர்த்தத்துல ஈலா என்னன்னா, மனைவி முடியாத ஒரு கோரிக்கை விடும் பொழுது 4 மாதமும் 4 மாதத்திற்கு மேல் நான் பேச மாட்டேன், உன்னிடத்தில் வரமாட்டேன் என்று சத்தியம் செய்து கொண்டால் இதற்கு பேர் ஈலா. ஆனால் இங்கே ரசூலுல்லா 1 மாசம் செஞ்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, இது ஷரியத் முறைப்படி அல்ல, லொகவின்னு சொல்லுவாங்க. டிக்ஷனரி முறைப்படி 1 மாதம் சொன்னார்கள். கொஞ்ச நேரம் பேசாம இருந்தா கூட, பேச மாட்டேன் சத்தியம் செஞ்சா கூட ஈலால வந்துடும். இது டிக்ஷனரியுடைய அடிப்படையில. எனவே இந்த சம்பவத்தின் மூலமாக இன்னொரு நமக்கு படிப்பினை என்னவென்று சொன்னால், குறிப்பாக மனைவிமார்கள் தன்னுடைய கணவனுடைய செல்வங்களில் அமானிதமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அவருடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையுடைய பழக்க வழக்கங்களை, அம்சங்களை, தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டுமே தவிர அவரை கடன்காரராக, அவரை மேலும் மேலும் பிரச்சனைக்குரியவராக சில மனைவிமார்கள் சில கணவர்களை செய்வதன் மூலமாக எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுதுன்னு சொன்னால், அவர் ஒரு புறத்தில் கடன் சுமையில் மூழ்கி விடுகின்றான், அதன் காரணமாக பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைகின்றான். எனவே கணவரை நாம் துன்புறுத்துவதும் இஸ்லாத்திற்கு எதிரான செயலாக இருக்கிறது. அதே போன்று கணவன்மார்கள் தன்னுடைய பொருளாதாரத்திற்கு ஏற்றவாறு, தன்னுடைய செல்வத்துக்கு ஏற்றவாறு, தன்னுடைய தகுதிக்கு ஏற்றவாறு தன்னுடைய மனைவி மக்களுக்கு செலவு செய்வதும் சுன்னத்தாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். அனாச்சாரங்களில், வீண் விரயங்களில் கணவனும் செலவழிக்க கூடாது, மனைவியும் செலவழிக்க கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சம்பவம் ஒரு நபியுடைய மனைவிமார்களே கேட்டார்களே அப்படின்ற ஒரு நெகட்டிவ் டாக், நெகட்டிவ் சிந்தனை நமக்கு வந்துவிடக்கூடாது. ஏன் கேட்டார்கள் சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன், அது நீங்க விளங்கியிருக்கீங்களா விளங்கலையான்னு தெரியல. நபி அவர்களுக்கு பனு குறைதா, பனு நதீருடைய மிகப்பெரிய சொத்து அந்த ஜிஹாதின் மூலமாக கிடைத்தது, மாலே ஃபையாக, கனிமத்தாக. அதனால இப்ப இவ்வளவு கிடைச்சிருக்க, எங்களுக்கு கொஞ்சம் அதிகமா கொடுத்தா நல்லா இருக்குமே என்ற ஒரு அடிப்படையில இவர்கள் கேட்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதுவும் பிடிக்கல. ஏன் பிடிக்கல? நபி அவர்கள் எந்த செல்வத்தையும் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் செலவழிக்க மாட்டார்கள். உம்மத்துக்காகவே செலவழித்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் அந்த செல்வத்தை, அந்த மால ஃபையை, மால கனிமத்தை நபி அவர்கள் கியாம் தஆம், புதிதாக வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு செய்தார்கள். தங்க இடத்தை கொடுத்தார்கள், உணவளித்தார்கள். அதே மாதிரி மசாரிஃபே ஜிஹாதுக்கு தேவையான எல்லா ஆவணங்களையும் அவர்கள் அதன் மூலமாக ஏற்படுத்தி கொண்டார்களே தவிர தனக்காக அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவேதான் மனைவிமார்களுக்கு இந்த விஷயம் தெரிந்தவுடன் நாம் கேட்டு பார்க்கலாமே
அப்படி கேட்டு பார்க்கும் பொழுது ஒருவேளை ரசூலுல்லாஹ் கொஞ்சம் அதிகமா கொடுத்தாலும் நமக்கு நல்லதாச்சேன்ற ஒரு எண்ணத்துல ஒரு மனித இயல்பு, அது தவறான கோரிக்கை அவங்களும் செய்யல. இருந்தாலும் அல்லாஹு தாலா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், என்ன இருக்குதோ அப்படியே சொல்லக்கூடியவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வும் அப்படித்தான், வெளிப்படையாக இருக்கக்கூடியவன் தான் அல்லாஹ். மறைச்சி செய்யறான் பார், அவன் தான் முனாஃபிக்கு, அவன் தான் யூத, அவன் தான் மறுப்பாளர், என்ன வேணா சொல்லுங்க. அல்லாவுடைய எதிரிகள்லாம் இப்படிதான் இருப்பாங்க, மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணு, நய வஞ்சகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. அல்லாஹு தஆலா அனைவருக்கும் நபிமார்களை போன்று, ரசூல்மார்களை போன்று, சஹாபாக்களை போன்று புனிதமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, நீதமான வாழ்க்கை வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தந்துருவானாக. அதே போன்று இந்த நோன்பை அல்லாஹு தஆலா நாம் வைக்கின்ற நோன்புகளையும் தொழுகைகளையும் தான தர்மங்களையும் சதகாக்களையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.